இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தமிழகத்தில் சமீப நாட்களாக பஸ் விபத்துகள் தொடர்கதையாக நடந்து வருகின்றன. சாலை விதிகளை மதிக்காதது, வேகமாக பஸ்ஸை ஓட்டுவது, பஸ்ஸுகளை முறையாக பராமரிக்காதது ஆகியவைதான் தொடர் பஸ் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. அதுபோல ஒரு பயங்கர விபத்து இன்று காலை மதுரையில் நடந்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு நேற்றிரவு ஒரு ஆம்னி பஸ் புறப்பட்டது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் மதுரை கொட்டாம்பட்டி அருகே பள்ளப்பட்டி பகுதியில் பஸ் சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் இன்னொரு ஆம்னி பஸ் சென்று கொண்டிருந்தது. டீ சாப்பிடுவதற்காக அந்த பஸ்ஸை டிரைவர் ஓரங்கட்ட மெதுவாக ஓட்டியிருக்கிறார். இதனால் சென்னையிலிருந்து வந்த ஆம்னி பஸ் ஓரமாக செல்ல முயன்ற ஆம்னி பஸ் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் தாறுமாறாக ஓடிச் சென்று சாலையோரத்தில் இருந்த மின்கம்பம் மீது சென்னை பஸ் மோதியது. இந்த கோர விபத்தில் சென்னை பஸ்ஸின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கி போனது. இன்னொரு பஸ்ஸின் பின்பகுதியும் கடுமையாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் சென்னை பஸ்ஸில் பயணித்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இரு பஸ்களிலும் இருந்த 15 பயணிகள் படுகாயமடைந்தனர். பஸ்ஸுகள் மோதியதை பார்த்ததும் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் 63 வயது ரஞ்சிதம், 23 வயது சுதர்சன், திவ்யா என தெரியவந்துள்ளது. இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து வந்த ஆம்னி பஸ்ஸின் டிரைவர் வேகமாக பஸ்ஸை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. முன்னால் சென்ற பஸ்ஸை அதன் டிரைவர் திடீரென ஓரங்கட்ட முயன்றதால் கட்டுப்பாட்டை இழந்து மோதியிருக்கிறார். கடைசி நேரத்தில் பிரேக் போட்டு சென்னை பஸ் டிரைவர் ஸ்டியரிங்கை திருப்பியிருக்கிறார். ஆனாலும் பலனில்லை. அதற்குள் மோதிவிட்டதென போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் ஒரு நொடி கண்ணசந்தாலும் விபத்து நடந்துவிடும். இந்த விபத்துக்கு என்ன காரணம் என மதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.